வணக்கம் நண்பர்களே. இந்திய பொருளாதார வளர்ச்சி, அதனுடைய குறியீடு, அதுக்கு சேவைத்துறையினுடைய பங்களிப்பு, சேவைத்துறை, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், அதில் டெலிகாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். டெலிகாம் இது தொலைத்தொடர்பு துறை என்பது மிக விரிவடைந்த ஒரு நெட்வொர்க் கொண்டது. நாடு முழுவதும், தேசம் முழுவதும் அதனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பில் இருக்கிறது. அது பல்வேறு துறைகளில் பங்களிப்பு செய்கிறது. இதை குறித்து விரிவான வீடியோ இதில் பார்க்குற முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், வீடியோக்கள் வந்து செய்கிறோம். இந்த டெலிகாம் துறையில் நாம் பங்கெடுத்தோம்னா, ஏன்னா எந்தெந்த துறையில் நம்ம பங்கெடுத்தோம்னா நம்மளுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி நாமும் இணைந்து அதனோடு முன்னேற முடியும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியில் வெளியிடப்படுகிறது. டெலிகாம் இந்த நாட்டினுடைய தொலைத்தொடர்பு எல்லா துறைகளிலும் சார்ந்திருக்கிறது. காரணம், ஒரு வணிகம் நடக்க வேண்டும், ஒரு எக்ஸ்போர்ட் நடக்கணும், ஒரு மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நடக்கணும், எதுவாக இருந்தாலும் தொலைத்தொடர்பு துறை என்பது மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனுடைய அலைக்கற்றை வரிசைகள் என்ன, ஃப்ரீக்வன்சி என்ன, அலைக்கற்றை வரிசையில் என்னென்ன ஒளிபரப்பாகுது, என்ன செய்திகள் கொண்டு சேர்கின்றன, எந்தெந்த வணிக தொடர்புகளுக்கு இந்த டெலிகாம் பயன்படுது என்று டெலிகாமுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு. அது வணிக பங்களிப்பு மட்டுமல்ல, மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இந்த டெலிகாம் துறையில், சேவைத்துறையில் நாம் நம்முடைய முதலீடு செய்தால் இலக்குகள் 2047 இலக்குகளில் இந்த நாடு வளர்ச்சி அடையும் பொழுது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியோடு இணைந்து நம்முடைய தனிநபர் வளர்ச்சியும் இருக்கும். இதற்காகத்தான் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு வர்றோம். அதில் குறிப்பாக வளர்ந்து வரும் துறைகள், எந்தெந்த துறைகளில் நாம் நம்முடைய முதலீடுகள், நம்முடைய தொழிலை ஆரம்பித்தால் இந்த நாட்டின் பொருளாதாரத்தோடு இணைந்து நாம் அந்த இடத்தை அடைய முடியும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த செய்திகள் வெளியிடுகிறோம். தொழில் சம்பந்தப்பட்ட செய்திகளை அதில் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து லீடிங்கில் இருக்கோ அதையெல்லாம் தான் செய்திகளை சொல்கிறோம். ஸோ தொடர்ந்து செய்திகள் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். நன்றி.